விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, மாரி சிவா அப்படின்றவங்க கமெண்ட்ல கேள்வி கேட்டுருக்காங்க. விருச்சிக ராசி சார், குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும் சார் அப்படின்னு கேட்டுருக்காங்க. விருச்சிக ராசியில பிறந்த நண்பர்களே, ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுங்க. அந்த குழந்தை பாக்கியம் அப்படின்றது 5ஆம் வீடு. விருச்சிகத்திற்கு 5ஆம் வீடு எது அப்படின்னா அது மீனம். அதற்கு அதிபதி குரு பகவான். அப்போ குரு பகவானுடைய வழிபாடு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்திக்கும் அந்த குரு பகவானுக்கும் கொண்டக்கடலை மாலை சற்றி வணங்குவது குழந்தை பாக்கியத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். ஆனா அதே குரு பகவான் 9ஆம் வீடான கடகத்துலதான் உச்சம் அடைகிறாரு. 9ஆம் வீடுங்கிறது தந்தை ஸ்தானம். அப்போ தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளுடைய ஆசீர்வாதங்கள் பிளெஸிங்ஸ் வாங்குறது ரொம்ப நல்லது. அதுபோல முன்னோர்களுக்கு இந்த திதி சிரார்த்தம் தர்ப்பணம் ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கு உங்களுடைய தாத்தா பாட்டிக்கு அப்படின்ற அந்த கடமைகளை தவறாம பண்ணிக்கிறது, முன்னோருடைய வழிபாடு மற்றும் ஆசீர்வாதங்களை எப்பவுமே பெறுறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குழந்தை பாக்கிய விஷயத்தில் இருக்கக்கூடிய தடையை நீக்கும். இதுக்கு இன்னொரு காரணம், உங்களுடைய விருச்சிக ராசியில தான் அந்த ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய அந்த நிழல் கிரகங்கள் உச்சமடையக்கூடிய வீடு. விருச்சிக ராசி உங்க ராசி தான். அப்போ ராகு கேதுகளால் முன்னோர்களால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். அந்த ஒரு வழிபாடு அந்த முன்னோர்களால் தீர்க்கப்படும். அப்போ முன்னோர்களை வழிபாடு பண்ணிக்கிறதும் தாத்தா பாட்டிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சார் அது இயல முடியாதவர்கள், செய்ய முடியாதவர்கள் அரச மர வழிபாடு தவறாம பண்ணுங்க. அல்லது அரச மர கண்ணை கோயில்களுக்கோ தானம் கொடுத்து அதை வளர்த்து வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை விரைவிலேயே பெற்றுத்தரும். ஸோ இந்த மாதிரி வழிபாடுகள் என்பது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேலும் இந்த 2025 மீன ராசியில ராகு சனி மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கை நடைபெற இருக்குது. ஸோ இந்த சேர்க்கையின் மூலமாக இந்த 2025 விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது மிக அதிகமான முறையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த 2025 மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா?